Hi friends, welcome to சாத்விக சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ப்ரக்கோலி ஃப்ரை. இது நம்ம சாதத்தோட ஜெனரலா காயை தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம், ஆர் நம்ம சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முழு ப்ரக்கோலியை எடுத்து ரன்னிங் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கிருமிகள்லாம் அழியறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி உப்பை போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் ப்ரக்கோலியை எடுத்து போடுங்க. ப்ரக்கோலி நல்லா மூழ்கிற மாதிரி அந்த தண்ணியிலே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ கிருமிகள் அழிஞ்ச அந்த ப்ரக்கோலியை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரக்கோலியை கூலிங் வாட்டரில் நம்ம திரும்பியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் அதில் தாளிச்சுக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சதும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குடமிளகா ஆப்ஷனல், குடமிளகா, தக்காளி இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. குடமிளகா போட்டதுனால டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ப்ரக்கோலியும் அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வேகும். கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக நம்ம நிலக்கடலையை 1க்கு 2 அரைச்சி அது மேலே தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.